நம்மளோட ரிசர்ச் ஸ்டடி மெட்டா அனாலிசிஸ் ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபெனுக்ரீக் இந்த வெந்தயத்தை நம்ம ரெகுலராக உணவில் உட்கொள்ளும் போது, அதை கொதிக்க வச்சு குடிக்கும் போதோ இல்லை ஊற வச்சு தண்ணி எடுத்துக்கும் போதோ பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகரிக்குது. இன்சுலின்ன்றது என்ன? இந்த சுரப்பி நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை பிளட்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலை தான் இது பண்ணும். ஸோ அந்த இன்சுலின் நம்மளோட செல்களில் வந்து அடாப்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை ஃபெனுக்ரிக் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் தான் ரிசர்ச் ஸ்டடி சொல்லுது. இது இல்லாமல் ஜீரகம், நெல்லிக்காய், கொய்யா இலைகள், பாகற்காய் இது எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபுட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய மெட்டபாலிசம்ஸை வந்து நம்மளுக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கிறது. அண்ட் இன்னொன்று குளுக்கோஸ் அதிகமாக இன்ஸ்டண்ட்டாக ஏறாமல் அதை ஸ்லோ டவுன் பண்ணுது. அண்ட் பேன்க்ரியாஸ் இருக்குல்லையே நம்ம கணையத்தோட ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுது. இதெல்லாம் தான் நம்ம WHO வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹெர்பல் ட்ரிங்க்ஸ்க்கு சொல்லுது.